உங்கள் யூனியனுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. ஆனால் அது இன்னும் நடக்கல. ஏன்? நீங்கள் அஸ்திவாரம் போடாமையே கோபுரம் கட்ட பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு சாதாரண வீடியோ கிடையாது. இது உங்கள் யூனியனுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். உங்கள் காதலில் இருக்க விரிசல், இல்லைனா வந்து அதில் இருக்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், இல்லைனா புரிஞ்சிக்காத இருக்க விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண போகிறோம். கிராக்கை ஒட்ட போகிறோம். அவங்கள உங்ககிட்ட வர வைக்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோன்னு சொல்லலாம், வீடியோ சீரியஸ்னு சொல்லலாம். இப்போ உங்கள் கனெக்ஷனை நீங்கள் வந்து ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. ஃபெமினன் யாரோ நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ரீசெண்டாக ஒரு காமிக் அட்டாக் உங்களோட கனெக்ஷனை உடைக்கிறதுக்கு நடந்திருக்கு. இது வந்து எந்த அட்டாக்காக வேணா இருக்கலாம், அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது மாஸ்குலின் எனர்ஜி ரொம்ப மௌனத்தில் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க. இட்ஸ் லைக் ஹர்மிட் மோட், யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, எங்கேயும் வெளியில் போகல, தனிமையில் யோசிச்சுட்ருக்காங்க. இட்ஸ் லைக் போதி மரத்துக்கடியில் தான் புத்தருக்கு ஞானம் வந்தது. அந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அதுக்கான தெளிவு அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. நீங்கள் செமையாக யாரையும் செஞ்சிட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி, ஃபுல் பொட்டன்ஷியலாக நிற்கிறீங்க. அதனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா காமிக் எனர்ஜி இஸ் டன். அதோட வாழ்க்கை நீ முடிஞ்சு போச்சு. நீங்கள் செஞ்சு விட்ருக்கீங்க. ஃபர்தராக இது என்ன அப்படி இந்த ஆர்கிடெக்ட், அதாவது இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து என்ன மாதிரி பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு, அது இட்ஸ் லைக் ப்ளூ பிரிண்ட்டாக என்ன, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 பில்லரை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ரீடிங்கை பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல். இது 3ம் இல்லாமல் உங்களால் இந்த ஸ்டேபிளான கனெக்ஷனை பில்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த 3 ஸ்ட்ரக்சர், அதாவது 3 பில்லர், உங்களோட காதலுக்கு தேவையான 3 பில்லர், இது 2 கார்டு ஒன்றா வருது. ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் பில்லர், ஸ்டார், பாட்டம் டெக் எனர்ஜி. ஸோ நீங்கள் தான் இங்கே வந்து செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் தான் வந்து கைடிங் ஸ்டார். மாஸ்குலின் எனர்ஜி இப்போது இட்ஸ் லைக் நீங்கள் தான் முன்னாடி போகிறீங்க. யூஸ்வலாகவே ட்வின் ஃப்ளேமில் ஃபெமினன் தான் சீக்கிரம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜிக்கு போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த உருவாக்குற தன்மை இருக்குது, அதே மாதிரி கிரகிக்கிற தன்மை ஜாஸ்தி ஃபெமினனுக்கு. ஸோ அதனால தான் அது நடக்கும். யூஸ்வலாகவே ஃபெமினன் தான் கைடிங் ஸ்டாராக இருப்பாங்க. இல்லை ஃபெமினன் எனர்ஜி தான், இட்ஸ் லைக் மாஸ்குலினாக கூட இருக்கலாம். ஃபெமினன் எனர்ஜி தான். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் போகிற பாதையில் தான் மாஸ்குலின் வந்துட்டுருக்காங்க. உங்களோட கம்யூனிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா ஆஃப் கப்ஸ். ஓ மை காட், கிங் ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் உங்களை வந்து ரொம்ப 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 லவ் பண்ணுறாங்க. அவங்களோட எமோஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களை நினச்சா ஒரே வாட்டர் ஃபால் தான். இட்ஸ் லைக் அடமழை, இல்லைன்னா வந்து கொற்ற அருவி. அதுவும் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளம் வரும் பாருங்கள் அருவியில், அந்த மாதிரி சோன் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக இந்த பர்சன் வந்து பேலன்ஸ்டாக இருந்தாலும் சச் அ ஸ்வீட் பர்சன். பார்த்திங்கன்னா இந்த பர்சனோட இப்போ கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, இந்த பர்சன் வந்து ஃபுல்லாக காதலில் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இதுதான் நீங்கள் தான் அப்படின்னு. இப்போதைக்கு மௌனமாக இருக்காங்க. ஆனால் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா, எமோஷனலாக எங்கே இருக்காங்க, மூமெண்ட்டில் இருக்காங்க, பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எப்படி வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க, எந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வந்து அவங்க யோசிச்சுட்ருக்காங்க இப்போது. ஸோ உங்களோட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து யூனியன், இல்லைனா வந்து கம்யூனிகேஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். 2 ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ். ஓ மை காட், 10 ஆஃப் சோர்ட்ஸ். ஒரு டஃப் சைக்கிளை முடிச்சுட்டு, உங்கள் கனெக்ஷன் வந்து ஒரு டஃப் சைக்கிளை முடிச்சிருச்சு. ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லான சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா மாஸ்குலின் எனர்ஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒளிஞ்சிட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் கப்ஸ், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், டிவைன் யூனியன், டிவைன் லவ். அதுதான் இங்கே வந்து ஆல்ரெடி உங்கள் எனர்ஜியில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் எங்கள் கைடன்ஸாக ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் யாரும், நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருங்க. உங்கள் காதல் வந்து உங்கள் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளூ பிரிண்ட், நீங்கள் ஃபெமினன் எனர்ஜி, நீங்கள் வந்து யூ ஆர் இன் பவர். நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ரிமெம்பர் திஸ், உங்களை நேசிக்கிற பர்சன், தே லவ் யூ ஸோ டீப்லி. இங்கே பார்த்தீங்க இதுலேயும் பாட்டம் டெக் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஷெல்ஸ். கிங் ஆஃப் ஷெல்ஸ் இஸ் கிங் ஆஃப் கப்ஸ். வேறு லெவல் ஆஃப் லவ் இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்கிறது. இதுக்கு நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் பண்ணணும் தேவையில்லை. இந்த எனர்ஜி யாருக்கு மேட்ச் ஆகுதோ, நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த ப்ளூ பிரிண்ட்லாம் கரைச்சி குடிச்சு, அதுக்கு வந்து ஒரு புக் எழுதி, அதுக்கு வந்து ஒரு ரிசர்ச் டாப்பிக்லாம் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டிங்க. பிஹெச்டியே பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்கு பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் டிவைன் ஃபெமினன் அப்படிங்கிறது இதுலேருந்தே ப்ரூவ் பண்ணியாச்சு. 3 ஆஃப் ஃபெதர்ஸ், 3 ஆஃப் சோர்ட்ஸ். ஓ மை காட், இந்த பர்சன் ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் feathers, 3 of wands, celebration. Okay,
உங்களோட வாழ்க்கையை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. 7 ஆஃப் ஃபெதர்ஸ், 7 ஆஃப் வான்ஸ், அப்பர் கிரவுண்ட். இப்போ இந்த டஃப் சைக்கிள் நீங்கள் முடிச்சதுனால உங்களால் இந்த போராட்டத்துக்கு முன்னாடி போக முடியும். சில நீங்கள் தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, அப்பர் ஹேண்ட்னா நீங்கள் தான் இந்த பேட்டில் முன்னாடி இருக்கீங்க. இந்த காமிக் பேட்டிலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்பிரிச்சுவல் பேட்டிலாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹீலிங் ப்ராசஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் தான் முன்னாடி இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமை தேவை. எனர்ஜெட்டிக்கலாக நீங்கள் வந்து அலைன் ஆயாச்சு இந்த கனெக்ஷனோட. நீங்களும் சரி, மேஸ்குலர் எனர்ஜியும் சரி. ப்ராக்டிக்கலாக 3Dயில் வர்றதுக்கு டைம் எடுக்கலாம். அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமை தேவை அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு பொறுமை தேவை அப்படின்னு கேட்போமா? ஸோ லெட்ஸ் see. நீங்கள் இந்த சமயத்தில் ஐ அலைன் மை செல்ஃப் வித் திஸ் எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஐ மேனிஃபெஸ்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னும் கூட டைப் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணிட்டே இருங்க. அது உள்ள நீங்கள் எந்த டைமில் எவ்வளோ நாள் ஆகும் இந்த மாதிரி விஷயங்களை நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ உங்கள் கனெக்ஷன் வந்து எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இனிமேல் ஃபேஸ் பண்ணணும்னு தோணலை. அதுக்கான வாய்ப்பும் இங்கே இல்லை. காமிக் எனர்ஜி யாராவது வந்தாங்க அப்படின்னா ஃபெமின் எனர்ஜி நீங்கள் அது வந்து அதை செய்ய போகிறீங்க. டைம் லைன் வந்து பிரபஞ்சம், the world card completion. ஸோ த ஹை ப்ரீஸ்டஸ். வாவ், நீங்கள் வேறு லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கீங்க இன்றைக்கி. ஸோ நீங்கள் இந்த ரீடிங் வந்து யாருக்கு பொருந்துதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இட்ஸ் லைக் நீங்கள் எதை பற்றி கவலைப்படணும் அவசியம். நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை தானாக இட்ஸ் லைக் பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுதுன்னு சொல்லுவாங்களே, எக்ஸாக்டாக அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் கார்ட் கம்ப்ளீஷன். நம்ம இப்போ அதை தான் பேசிகிட்டு இருந்தோம், 10 ஆஃப் சோல்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஹர்மிட். என்னையா நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க இங்கே பாருங்க. எத்தனை கார்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இட்ஸ் லைக் வேறு லெவல் ஆஃப் ரீடிங். இட்ஸ் லைக் நீங்கள் இந்த கனெக்ஷன், இந்த யூனியன், இது வந்து பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டது. நைட் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் ரொம்ப ஸ்லோ தான். இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகிறது ரொம்ப படிப்படியாக தான் போகும். எதுவும் வந்து ஒரு நாளில் நடக்க போகிறதில்ல. பட் இது கிரவுண்ட் ஆகுமா, இது கல்யாணத்தில் முடியுமா, இது யூனியனில் முடியுமா அப்படின்னிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. 1000 டைம்ஸ், இது 1000% கூட வச்சுக்கோங்க. இது யூனியனில் தான் முடியும். இது வேறு எங்கே போகிறதுக்கும் வழியே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் அலைன் ஆகிருக்கீங்க. எங்கேயும் நெகட்டிவ், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி காமிக் எனர்ஜியை வெளியில் தள்ளிட்டீங்க. இட்ஸ் லைக் முடிஞ்சது இந்த காமிக் எனர்ஜியோட ட்ராமா. இனிமேல் அவ்வளோதான். இட்ஸ் லைக் முடிஞ்சு போச்சு. சம்பவாமி யுகே யுகே. எங்கேயோ கிருஷ்ணன் பிறந்திருக்கார் உங்களை காப்பாற்றுறதுக்கு. இல்லைனா வந்து நீங்களே கிருஷ்ணராக மாறிட்டீங்க கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு. ஸோ கலியுகத்தில் என்ன எங்கே கெட்டது நடக்குதோ அங்கே வந்து கிருஷ்ணர் அவதாரம் இருக்கும். அது நடந்திருக்கு ஆக்சுவலாக உங்கள் காதல் வாழ்க்கையில். ஏதோ ஒரு இடத்துல உங்களே அறியாமல் கூட சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். இதுக்கு மேலே கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ரொம்ப டீப்பாக போய் அனலைஸ் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. உங்களோட காதலை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ளூ பிரிண்ட் ஒன்றே ஒன்று தான். காமிக் எனர்ஜி வந்தால் 2 பேருமே செஞ்சுடுங்க, அவ்வளோதான். பாருங்கள் உங்களோட கோபம் இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து இவ்வளோ கோவப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒரு கண்ணில் என்னால் அந்த உணர்வை உணர முடியுது. இட்ஸ் லைக் ஒரு சாந்தமாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு கண். அந்த இந்த 2 கண்கள் பாருங்கள் எவ்வளோ உக்கரமாக இருக்குது. இது வந்து இது கோவ தணல். இந்த தணலை வந்து காமிக்கலாம் தாங்க முடியாது. நீங்கள் வந்து டிவைன் பீயிங். அதனால் உங்களுக்கு கெடுதல் பண்ணி உங்களுக்கு கோபம் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாபமே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாபம் நிச்சயமாக பழிக்கும். அது படிக்காமல் போகாது. ஸோ இது காமிக் எனர்ஜி எவ்வளோ தூரம் உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவ்வளோ தூரம் வந்து அவங்களோட பாவ மூட்டையை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. பாவ மூட்டை வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கான முடிவு மூட்டையாக மாறும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து காதலை சொல்கிறதும் மட்டுமே இல்லாமல் உங்களை எவ்வளோ ஆழமாக காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் கேட்போமா அந்த பர்சன் கிட்ட? சரி பார்ப்போம். நீங்கள் இப்போது இந்த ரீடிங்கில் அலைன் பண்ணுங்கள். அலைன் ஆக உங்கள் எனர்ஜியை இந்த பர்சன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இந்த பர்சன் ஹெர்மிட் மோடில் இருந்தாலும் அரக்கனில் உங்களை பார்த்துட்டே தான் இருக்காங்க. இட்ஸ் லைக் தே ஆர் வாட்சிங் யூ. எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும். பட் தே ஆர் வாட்சிங் யூ. வில் யூ பி மைண்ட் ஃபார் எவர்? கல்யாணம் பண்ணிக்க கேட்க போகிறாங்க. நீ என்னுடையவங்களாக இருப்பீங்களா அப்படின்னு. எப்போவுமே என்னுடையவங்களாக இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. இட்ஸ் லைக் இந்த பர்சன் உங்களை நேசிக்கிற இந்த பர்சன் வச்சுருக்க காதலோட ஆழம் வந்து டைரெக்டாக அவங்க கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. வேறு எதை பற்றி அவங்க பேசல. எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது, வேறு எதுவும் வெளியில் வரல. இது கூட நிறைய கார்ட்ஸ் வந்துச்சு, நான் படிக்கல.
ஐ எம் ஐ எம் இன் லவ் வித் யுவர் பியூட்டிஃபுல் சோல் த பாட்டம் டெக் எனர்ஜி. ஸோ இது கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் லவ் தான். தே நோ யுவர் சோல். பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் 6 of Cups. ஸோ சச் அ பிளஸ்டு கனெக்ஷன். நீங்கள் இந்த மாதிரி கனெக்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் பிளஸ்டு சோல். ஸோ இந்த மாதிரி எனர்ஜியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் அ பிளஸ்டு சோல். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை ரீட் பண்ணதில். ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்ப காமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப செட்டில்டாக, மெச்சூர்டாக இருக்க எனர்ஜி. இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலையுமே எந்த பிரச்சனையும் வராது. காட் பிளஸ் யூ. ஜெய் சாரம்.